ஓகே. வெல்கம் டூ அவர் குருகுலம். லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி, ஜேஇ பத்தி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல ஏ டூ இசட் வந்து எஸ்எஸ்சி, ஜேஇய பத்தி சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டுல வந்து டிஎன்பிஎஸ்சி மாரி ஜெனரல் கவர்மெண்ட்ல வந்து எஸ்எஸ்சிங்கிறது ஒரு பெரிய போர்டு. அது சிவில் இன்ஜினியரிங் வந்து ஜூனியர் இன்ஜினியர் வந்து கால்ஃபர் பண்றாங்க. இப்ப நம்ப ஸ்டேட்லயும் ஜேஇ இருக்கும். எஸ்எஸ்சிலயும் ஜேஇ இருக்கும். 2ம் ஒண்ணா அப்படின்னா 2ம் ஒண்ணு இல்ல. இப்ப எஸ்எஸ்சிய பொறுத்தவரை அங்கே வந்து அ ஏஇ இருக்காது. ஓகே. ஜேஇன்னு தான் இருக்கும். இப்ப உங்களுக்கு புரமோஷன் லெவல் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ப ஒருத்தவங்க ஜேஇய போறாங்க, ஜேஇஆர் ஜேடிஓ போறாங்க அப்டின்னா, ஜேடிஓ விட்டுருவோம். ஜேஇய போறாங்க அப்டின்னா, அடுத்து வந்து அவங்க வந்து ஏஇ, அதுக்கடுத்து வந்து ஏஇ ஸ்கொயர்டு, அதுக்கடுத்து வந்து அவங்க எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அதாவது டிவிஷனல் இன்ஜினியர்ன்னு ஆகுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து சூப்பரண்டிங் இன்ஜினியர், அதுக்கடுத்து சீஃப் இன்ஜினியர். இதான். அதே ஜெனரல் கவர்மெண்ட்ல பொறுத்தவர, ஜேஇ அதுக்கு அடுத்தபடியா வந்து செக்ஷன் இன்ஜினியர்ன்னு மாறுவாங்க. ஓகே. ஒரு செக்ஷனுக்கு இன்ஜினியரா போடுவாங்க. அதுக்கடுத்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்துரும். அப்ப உங்களுக்கு இந்த செக்ஷன் இன்ஜினியர்ங்கிறது என்னது? ஏஇ ஸ்கொயர்டு மாரி. அப்ப உங்களுக்கு ஜேஇ, செக்ஷன் இன்ஜினியர், அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அதுக்கடுத்து சூப்பரண்டிங், அதுக்கடுத்து சி. இதுதான் உங்களுக்கு புரமோஷன் லெவல் 2க்கும் கம்பேர் பண்றதுக்காண்டி சொன்னேன். அப்ப அங்க ஜேஇனாவே இங்க உள்ள ஜேஇ மாரி தான் அப்டின்னு நெனச்சுக்க கூடாது. அங்க ஏஇல போல ஜேஇன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தபடியா வந்து சம்பளமுமே வந்து கம்பேர் பண்ணும்போது, நீங்க இங்க ஏஇயா இருக்கீங்க அப்டின்னா, அத விட நெறைய பெனிஃபிட்ஸ் வந்து எஸ்எஸ்சி மூலமா கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜேஇக்கு இருக்கு. இத தவிர்த்து ஆர்ஆர்பின்னு சொல்லக்கூடிய ரயில்வே போர்டு மூலமா எடுக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியரும் இருக்காங்க. அதோட அடுத்து உங்களுக்கு வரப்போகுது. இப்ப எக்ஸாம் வரப்போகுது. அடுத்ததுக்கான இதெல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க அதோட நோட்டீஸ்லாம். சரி, ஓகே. அத பத்தி தனியா ஒரு செப்பரேட்டா வீடியோ போடுவோம். எஸ்எஸ்சி, ஜேஇ பத்தி வரேன். ஓகே. இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய எஸ்எஸ்சி கனெக்ட் பண்ணக்கூடிய ஜூனியர் இன்ஜினியருக்கான 2025 கால்பர் வந்து 1731 வேக்கன்சி வந்து கிட்டத்தட்ட விட்டிருந்தாங்க. டென்டேட்டிவா விட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து அதுல சிவில் எவ்வளவு சார் அப்டின்னா 1335 கிட்ட. ஓகே. அதுல நெறைய வேரியஸ் டிபார்ட்மெண்ட் சிவில்ல இருக்கு. பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க. ஓகே. பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். ஓகே. இதுல வந்து ஃபீமேல் கேண்டிடேட் உள்ளுக்குள்ள வர முடியாது. மென்ஸ் ஒன்லி தான். ஓகே. நெறைய மெடிக்கல் டெஸ்ட்லாம் உள்ளுக்குள்ள பண்ற மாரி இருக்கும். அத பத்தி இன்னொரு வீடியோல பார்த்துக்கலாம். ஓகே. அதுக்கடுத்து சிடபிள்யூசின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் வாட்டர் கமிஷன். அதுக்கடுத்து சிபிடபிள்யூடின்னு சொல்லக்கூடிய, இங்க எப்படி பிடபிள்யூடின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறை இருக்கு. அது மாரி மத்திய பொதுப்பணித்துறை. ஜெனரல் வாட்டர் ஜெனரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். ஓகே. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு சிடபிள்யூபிஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஜெனரல் வாட்டர் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன். ஃபர்ஸ்ட்டு சொன்னது சிடபிள்யூசி, அதாவது ஜெனரல் வாட்டர் கமிஷன். இப்ப சொல்றது ஜெனரல் வாட்டர் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன். ஓகே. நீர் மின்சாரம்லாம் உற்பத்தி பண்றாங்கல்ல, அது ஒரு இதா ப்ராஜெக்ட்னா உள்ளுக்குள்ள வரும். ஓகே. அதுக்கு அடுத்தபடி பார்த்தோம்னா, மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய எம்இஎஸ். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து இப்ப நீர் சம்மந்தமா போடுவாங்க. ஜல் சக்தி இல்லன்னா போடுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தில போடுவாங்க. ஓகே. அப்ப உங்களுக்கு இருக்கறதே மேஜரா வந்து சிபிடபிள்யூடி, பிஆர்ஓ, எம்இஎஸ், அதுக்கடுத்து சிடபிள்யூசி. இதுதான் மேஜரா அதிக எப்பயுமே வேக்கன்ஸிஸ் வரக்கூடியது. மத்ததுலலாம் கம்மியா தான் வரும். இப்ப உள்ள கால்பர் படி பார்த்தாவே பிஆர்ஓல வந்து 796 வேக்கன்சி இருக்கு. ஜெனரல் வாட்டர் கமிஷன்ல 90 வேக்கன்சி. சிபிடபிள்யூடிக்கு சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மென்ட்க்கு 210 வேக்கன்சி. ஜெனரல் வாட்டர் பவர் ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு 3 வேக்கன்சி. எம்இஎஸ்ன்னு சொல்லக்கூடிய மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு வந்து 237 வேக்கன்சி இருக்கு. ஓகே. அதுக்கடுத்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தில வந்து ஆ 11 போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. இதுதான் மொத்தம் உங்களுக்கு அரவுண்ட் கூட்டுனீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 1335 வேக்கன்சி தான் இருக்கும். ஓகே. சிவிலுக்கு. மொத்தம் இதுல வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எல்லாரும் வருவாங்க. டோட்டலா வேக்கன்ஸின்னு பார்த்தோம்னா 1731. ஓகே. சிவிலுக்கு எப்பயுமே அதிகமா தான் வரும். அதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த எஸ்எஸ்சி, ஜேஇ வந்து அவங்க டென்டேட்டிவா இந்த வருஷத்துக்கான பேப்பர் 1 எக்ஸாம் வந்து எப்ப கண்டக்ட் பண்ண போறாங்க அப்டின்னா, அக்டோபர் 27ல ஆரம்பிச்சு அக்டோபர் 27 டூ 31ன்னு போட்டிருக்காங்க. ஓகே. 4 நாள் நடக்கிற மாரி. 27, 28, 29, 30, 31 சாரி 5 டேஸ் வந்து நடக்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஓகே.
அவங்க டென்டேட்டிவா தான் குடுத்துருக்காங்க. இல்ல டேட்ல வந்து முன்ன பின்ன சேஞ்ச் ஆகலாம். அது இது உறுதியான டேட்ன்னு சொல்ல முடியாது. முன்ன பின்ன சேஞ்ச் ஆகும். ஓகே. அப்ப நான் சொன்ன 1335 போஸ்ட்டுக்கான பேப்பர் 1 தான். பேப்பர் 1க்கான எக்ஸாம் தான் அதுல நடக்க போகுது. இந்த பேப்பர் 1 நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம், ஓகேவா? இதுக்குன்னு ஒரு கட் ஆஃப் குடுப்பாங்க. லாஸ்ட் வருஷம் ஓபிசிக்குன்னா 116.67 சம்திங் குடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 117 வந்து கட் ஆஃப் இருந்துச்சு சிவிலுக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள வருஷத்த விட போன டைம் கொஞ்சம் கட் ஆஃப் கூட. இது எழுதி ஏன் கட் ஆஃப் கூட அப்டின்னா, போன டைம் வந்து போன வருஷத்துலேருந்து எப்டின்னா, பேப்பர் 2ங்கிறது என்னன்னா 16 மார்க் கொஸ்டின் எழுதுவீங்க பெருசா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல. இப்ப அதான் அப்ஜெக்டிவ் டைப்ல கொண்டு வந்துட்டாங்க. அதே தான் ப்ராப்ளம்ஸ் நெறையா இருக்கும். அதே 16 மார்க் கொஸ்டின்னா, ஒரு 3 மார்க் அந்த மாரி சுருக்கி கொண்டு வருவாங்க. பேப்பர் 1 பொறுத்தவரை உங்களுக்கு வந்து மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கும். அதுல 100 கொஸ்டின் வந்து டெக்னிக்கல். இப்ப நீங்க சிவில் இன்ஜினியரிங் ஓரியன்டடா 100 கொஸ்டின் எழுதுற மாரி இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க். ஓகே. நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்டின்னா 1/4. அதாவது 4 ராங்கா நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு கரெக்ட்டான ஒரு கொஸ்டின் வந்து அடிபடும். 1 மார்க் வந்து அடிபடும். ஓகேவா? அப்ப வந்து எவ்வளது? ஒவ்வொரு தவறான கொஸ்டினுக்கும் 0.25 மார்க் வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. ரெட்யூஸ் ஆகும் டோட்டல் மார்க்லேருந்து. அதுக்கு அடுத்தபடியா வந்து மீதி இருக்கக்கூடிய 100 கொஸ்டின். டோட்டலா 200 கொஸ்டின் சொன்னேன்னா, அதுல 100 டெக்னிக்கல் சிவில்ல வந்துரும். மீதி இருக்கக்கூடிய 100ல 50 வந்து ரீசனிங். ஓகே. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகே. ரீசனுக்கு வந்து ரொம்ப நீங்க மண்டைய பிச்சுக்கிற மாரி இருக்கும். சிம்பிளா தான் இருக்கும். உங்களால 50க்கு 50 கொஸ்டினோட போட முடியும். ஆனா எஸ்எஸ்சிய பொறுத்தவரை என்ன பிரச்சனை அப்டின்னா, டைம் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா இருக்கணும். நான் இப்ப உங்களுக்கு சொல்லுவேன். டைம் மேனேஜ்மென்ட் வந்து கரெக்ட்டா இருக்கணும். இப்ப டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரை 200 கொஸ்டின். நீங்க 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகே. 200 கொஸ்டினுக்கு 3 மணி நேரம். ஆனா எஸ்எஸ்சிய பொறுத்தவர 200 கொஸ்டினு எவ்வளவு மணி நேரம் எழுதுவீங்க அப்டின்னா, ஜஸ்ட் 2 மணி நேரம் தான் எழுதுவீங்க. அதுலயும் ரீசனிங் தான் இருக்கு. அப்ப ரீசனிங் வந்து 50க்கு 50 உங்களால போட முடியும். ஆனா அந்த பர்ட்டிகுலர் டயத்த யூஸ் பண்ணி போடணும். ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா, எல்லா கொஸ்டினுக்கும் உங்களால ஆன்ஸர் கொண்டு வர முடியும். எப்படியா இருந்தாலும் லாஜிக் படி யோசிச்சு. ஆனா நம்ப வந்து என்ன செய்யணும் அப்டின்னா, 30 மினிட்ஸ்க்குள்ள இந்த 30 கொஸ்டின முடிக்கணும். அடுத்த ஒரு 20 மினிட்ஸ் வந்து எதுக்கு வச்சுக்கிறணும் அப்டின்னா, 20 டூ 30 மினிட்ஸ் எதுக்கு வச்சுக்கிறணும் அப்டின்னா, நம்மளுடைய 20 மினிட்ஸ்ன்னு வச்சுக்கிறங்க. 30 வர வேணாம். அ நம்மளுடைய ஜெனரல் ஸ்டடீஸ் 50 கொஸ்டின் இருக்கும். அத டக்கு டக்குன்னு பார்த்து ரீட் பண்ணி அடிக்கிறது இந்த மாரி இருக்கும். அந்த மீதி இருக்கக்கூடிய இதுல ஒரு 10 மினிட்ஸ் வந்து மிச்சம் கிடக்கும். அங்கிட்டு ஒரு 1/2 மினிட்ஸ். கிட்டத்தட்ட 70 மினிட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்டின்னா, டெக்னிக்கலுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப இங்க டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த 200 கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க். தவறா போனுச்சுன்னா 0.25 மார்க் வந்து ரிடக்ஷன் பண்ணிருவாங்க. அப்ப இந்த 200க்கு லாஸ்ட் வருஷம் 116.675 சம்திங் கட் ஆஃப் வந்திருக்கு. அப்ப இது மூலம் நமக்கு என்ன தெரிய வருது அப்டின்னா, டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப முக்கியம். அப்ப பிராக்டிஸ் நெறைய பண்ணியிருக்கணும். ரீசனிங்லயும், ஜெனரல் ஸ்டடீஸ்லயும் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இப்ப நீங்க எழுதுற ஸ்டேட் கவர்ன்மென்ட்ல இருக்கக்கூடிய ஏஇ, ஜேஇ, ஜேடிஓக்கு மாரி பேரா கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாலாம் இருக்காது. டெக்னிக்கல் ஈஸியா தான் இருக்கும். அப்படியே அவங்க நீங்க பார்க்குற கொஸ்டின்னா புதுசு புதுசா இருக்க மாரி இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் இப்ப நான் காமிக்கிறேன் பின்னாடி. அப்ப இது கொஞ்சம் நீங்க ஒர்க் போடணும். அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள உங்க டயத்த வச்சு தான் உங்கட்ட விளையாடுவாங்க. அப்ப இந்த எஸ்எஸ்சில வந்து நான் சொன்னேன். பிஆர்1 சொல்லக்கூடிய பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் அது இருக்கும். அதுக்கடுத்து வந்து சிபிடபிள்யூடி முக்கியமான டிபார்ட்மெண்ட் இதெல்லாம். அதுக்கடுத்து வந்து மிலிட்டரி இன்ஜினியர் சர்வீஸ். அதுக்கடுத்து வந்து மத்ததெல்லாம் சும்மா தான். மேஜரா இருக்கக்கூடியது தான் இந்த ஜெனரல் வாட்டர் ஓகே. ஜெனரல் வாட்டர் கமிஷன். அதுக்கடுத்து மத்ததெல்லாம் நீங்க இதுதான். இதுதான் மெயினா இருக்கக்கூடிய விஷயம். ஓகே. இதுல எதுவுமே வேக்கன்சி வந்து இதுல 796 குடுத்துருக்காங்க. பாத்துக்கிடுங்க. இதுல வந்து உங்களுக்கு 210. மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ்ல 237. இப்ப புரியும்னு நெனைக்கிறேன் வெயிட்டேஜ். ஜெனரல் வாட்டர் கமிஷன்ல 90 குடுத்துருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர் ஜல் சக்தி இருக்குல்ல, அதுல 11 குடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த சிடபிள்யூ-பிஆர்எஸ்ன்னு சொன்னேனே, ஜெனரல் வாட்டர் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன் சொன்னேனே, அதுல வந்து ஜஸ்ட் 3 கொஸ்டின் குடுத்திருப்பாங்க. 3 கொஸ்டின் குடுத்திருப்பாங்க. அப்ப மொத்தம் நமக்கு சிவிலுக்கு இருக்குது, நான் சொன்ன மாரி 1335. இத நல்லா எஃபெக்டிவா பயன்படுத்திக்கிறோம்னா, டோட்டல் 1731. அப்ப பேப்பர் 2வ பொறுத்தவரை எப்படி சார்? பேப்பர் 1 சொல்லிட்டீங்க. பேப்பர் 1 இப்ப கிளியர் பண்ணியாச்சு. அடுத்த டைம் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 118 வைக்கிறான்னு வச்சுக்கிறோம். ஓகே. 118 டூ 120 வைக்கிறான்னு வச்சுக்கிறோம்.
அது கொஸ்டின் ஈஸியா வருதா? அதுக்கு தகுந்த மாரி நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளோ பேர் அட்டெண்ட் பண்றாங்க. அவங்க ஸ்கோர் பண்றதுக்கு தகுந்த மாரி இந்த கட் ஆஃப் மாறும். இது பிக்ஸ்டுன்னு சொல்ல முடியாது. நான் சும்மா சொல்றேன். லாஸ்ட் வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 டூ 4 ஏறுற மாரி 111, 120 கட் ஆஃப் வச்சுக்கிறோம். இது பேப்பர் 1க்கு. இதுல கிளியர் பண்ணவங்க பேப்பர் 2 எழுதுவாங்க. பேப்பர் 2மே சிபிடி தான். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஓகே. ஆனா விஷயம் என்ன அப்டின்னா, ப்ராப்ளமா இருக்கும். நெறைய ப்ராப்ளமா இருக்கும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து இங்க எத்தன மார்க் அப்டின்னா 3 மார்க்கு. ஓகே. அதே மாதிரி இதுலயும் நெகட்டிவ் மார்க் 1/3 இருக்கும்னு நெனைக்கிறேன் நெகட்டிவ் மார்க். ஓகே. அடுத்து இதுல என்ன விஷயம் இருக்கு அப்டின்னா, இதுலயும் 100 கொஸ்டின் இருக்கும். ஆனா டைம் வந்து 2 மணி நேரம் தான். ஆனா 3 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் குடுக்குறான்னா, அதுக்கு தகுந்த மாரி ப்ராப்ளம் இருக்கும். தியரி கொஸ்டின் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு டயத்த ரொம்ப சோதிக்கிற மாரி இருக்கும். ஜஸ்ட் 120 மினிட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கக்கூடிய 100க்கு 85 கொஸ்டின் ப்ராப்ளம் தான் இருக்கும். ஒரு ஜஸ்ட் வேணா ஒரு 15 கொஸ்டின் வேணா தியரியா வாட் இஸ் வாட்ங்கிற மாரி அடிக்கிற மாரி இருக்கலாம். அது யோசிச்சு அடிக்கிற மாரி இருக்கும். அப்ப 85 கொஸ்டின 120 மினிட்ஸ்க்குள்ள நீங்க முடிக்கணும். அப்ப இதுல கிட்டத்தட்ட ஒரு 82 கொஸ்டினாச்சும் நீங்க போடணும். 82 கொஸ்டினாச்சும் போட்டா தான் எவ்வளோ வரும்? 24 246. அப்ப அதுல ஒரு 120 இதுல ஒரு 246. அப்ப 120 246 6 6 3 366. சரி. இதெல்லாம் அடுத்து பார்ப்போம். இந்த புக்க பத்தி அடுத்து பார்ப்போம். அப்ப எவ்வளவு அப்டின்னா 346. சாரி 366. சாரி 366. இதுலயும் கூட தான் போடணும். நான் குறை சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இதுல வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்டின்னா, இதுல மினிமம் தானே வச்சிருக்கேன். கட் ஆஃப் எண்ணுக்கு ஜஸ்ட் அந்த பார்டர் தானே வச்சிருக்கேன். நீங்க வந்து ஒரு பிளஸ் 20 சேர்த்து போடுறீங்க. 140 கொஸ்டின் போட்டுறீங்க அப்டின்னா, பிளஸ் 20ன்னு வச்சுக்கிறோம். அப்ப கிட்டத்தட்ட 386 மார்க்ஸ் வந்து இது மார்க்ஸ் கொஸ்டின் இல்ல. ஸ்கோர் பண்ணியிருக்கான். அப்ப லாஸ்ட் இயர் என்ன சார் அப்டின்னா, லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 367 வரை உள்ளவங்களுக்கு தான் லாஸ்ட் சொல்றேன். ஓபிசி கேட்டகரில நீங்க இருக்கீங்க அப்டின்னா, லாஸ்ட்டா வந்து 367 மார்க் எடுத்தவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் மார்க் இது. இதுக்கப்புறம் கிடைக்கல. பார்த்துக்கிடுங்க. அப்ப 386 தான் நீங்க டார்கெட் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு. நீங்க இப்டி டார்கெட் பண்ணா தான் அட்லீஸ்ட் இதுக்குள்ளயாச்சும் வரலாம். இந்த தடவைக்கு ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு 372 ஆகுது அப்டின்னா, பக்கத்துல வர முடியும். பாருங்க எந்த அளவுக்கு இருக்கும். அப்ப வேக்கன்சி இவ்வளவு குடுத்துருக்காங்க. அப்ப வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து எஸ்எஸ்சிங்கிறது ஒரு நல்ல ஒரு வேலை. இப்ப வந்து நான் சொல்றத வச்சு இது எந்த அளவுக்கு பெஸ்ட்ன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இதோட சேலரி டீட்டெயில்ஸ பொறுத்தவர, அதாவது உங்களுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து என்ன அப்டின்னா, பே கமிஷன் வப்பாங்க. அரசுல அரசு அலுவலகங்கள்ல பணிபுரியக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு ஊதிய உயர்வுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அது வழங்குவாங்க. அந்த பேசிக் ஸ்கேல்லேருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃபேக்டர் வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஃபேக்டர் எப்டின்னா 1.83லேருந்து இப்ப பேசிக் ஸ்கேல் சொல்றேன் நான். இப்ப வந்து உங்களுக்கு வந்து ரூ. 35,400 பேசிக் பே அப்டின்னா, அதுலேருந்து 1.83 பெருக்குவாங்க. எவ்வளவு? ஒரு ரூ. 64,872 வருமா? இது வந்து 1.83லேருந்து 2.46க்குள்ள இந்த ஃபேக்டர் வந்து மாறும். ஃபிட்மென்ட் ஃபேக்டர்ன்னு சொல்லுவாங்க. நெட்ல போட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும். பேசிக் சேலரி உயர்வு. எது? பே கமிஷன் படி. இப்ப லாஸ்ட்டா 2016ல 7த் பே கமிஷன் போட்டிருப்பாங்க. இப்ப அடுத்து வந்து 2026 அடுத்த வருஷம். ஓகே. 26 டூ 27ல 8த் பே கமிஷன் வந்துரும். இப்ப நான் இத எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, இந்த பே கமிஷன்னா ஸ்டேட் கவர்ன்மென்ட்ல வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஆனா ஜெனரல் கவர்ன்மென்ட்ட பொறுத்தவர அப்டி இல்ல. அவங்க சட்டம் இயற்றி பாஸ் பண்ணிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க அப்டின்னாவே உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். அப்ப அந்த சம்பள உயர்வு, மத்த விஷயங்கள் எல்லாம் இப்ப நான் பத்தி பேசப் போறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். சேலரி கூடவும். ஒரு எஸ்எஸ்சிய பொறுத்தவர உங்களுக்கு பே ஸ்கேல் எப்படி இருக்கும்? அதாவது 7த் பே கமிஷன் வச்சு சொல்றேன். அதுக்கடுத்து 8த் பே கமிஷனுக்கு போறேன். எப்படின்னா, எஸ்எஸ்சி ஜேஇய பொறுத்தவர ஒரு சிபிடபிள்யூடிலயோ, இல்ல வந்து உங்களுக்கு மிலிட்டரி இன்ஜினியர் சர்வீஸ்லயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்கா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ரூ. 35,400. இப்ப 8த் பே கமிஷன்ல இது மாறும். ரிவைஸ்ட் ஆகும். இதோட தான் அந்த நான் சொன்ன ஃபேக்டர பெருக்குவாங்க. 1.86லேருந்து 2.36ன்னு சொன்னேனா, அத வந்து பெருக்குவாங்க. நான் அடுத்து அதுக்கு வரேன். இது வந்து முழுக்க முழுக்க 7த் பே கமிஷன் படி தான் சொல்றேன். ஓகே. அப்ப இது. அதுக்கடுத்து டியர்னஸ் அலவன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ரூ. 19,470 வரும். அதுக்கு அடுத்தபடியா வந்து ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏ ஷார்ட்டாவே சொல்றேன். 10,620. ஓகே. அதுக்கடுத்து பிபிடி அலவன்ஸ் வந்து
5580. டோட்டலா கூட்டுனீங்க அப்படின்னா, ரூ. 71,070. பாத்துக்கிடுங்க. இங்க உள்ள ஏஐக்கே எவ்வளவு சேலரின்னு உங்களுக்கு தெரியும். ரூ. 58,000 கிட்ட தான் வரும். ரூ. 60க்குள்ள தான் வரும். அதுல பிடித்தம் போக கைக்கு வரும். இதுலயும் பிடித்தம் இருக்கு. பிடித்தம் இல்ல அப்படின்னு நான் சொல்லல. இதுலயும் வந்து உங்களுக்கு ஓகே. நெறைய இருக்கு. நான் ஷார்ட்டா எழுதுறேன். இதுக்கு ரூ. 60. எம்ப்ளாய்மென்ட் டயர் 1 கேட்டகரில வந்து இது கிடைக்கும். எல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி வரும் இதுன்னா ரூ. 450. டோட்டலா வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா, ரூ. 5,997 பிடித்தம் போகும். அப்ப இதுலேருந்து இத நம்ம கழிச்சோம் அப்படின்னா, எவ்வளவு சார் கைக்கு வரும் அப்படின்னா, நெட் அமௌண்ட் வந்து 64,873. இப்ப பாருங்க. ஜெனரல் கவர்ன்மென்ட்ல ஜேஇயோட சம்பளம் அது. ஸ்டேட் கவர்ன்மென்ட்ல ஏஇக்கு எவ்வளவு கைக்கு வரும்? அரவுண்ட் உங்களுக்கு 56 டூ 54 டூ 56 தான். ஓகேவா? இந்த இடத்துக்கு தகுந்த மாரி, ஜோனுக்கு தகுந்த மாரி மாறும். அவ்வளவுதான். இங்க பாருங்க. ரூ. 64,873 வரும். அதுக்கு அடுத்து இதுலயும் ஸ்பெஷல் கமிஷனா வரும். இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லலாம் தனியாவே கமிஷன் ஒதுக்குவாங்க. மேல ஆரம்பிச்சு அரசியல்வாதிகள் ஆரம்பிச்சு கீழ வரையும் கமிஷன் தனித்தனியா ஒதுக்குவாங்க. இந்த கரப்ஷன்ங்கிறது இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க மாரி, இங்க உள்ள மாரி இங்க இல்ல ஜெனரல் கவர்மெண்ட்ல. இப்ப ஒரு ஒரு 200 கோடி, ரூ. 500 கோடி ப்ராஜெக்ட் அப்டின்னா, இவ மேல உள்ளவங்கலேருந்து ஈக்கு எவ்வளது, சிஇக்கு எவ்வளது, அதுக்கு மேல இருக்கக்கூடிய பொலிட்டிஷியனுக்கு எவ்வளது, கீழ இருக்கக்கூடிய ஜேஇக்கு எவ்வளதுன்னு பெர்சன்டேஜ் ஒதுக்குவாங்க. அது வேற தனியா உங்களுக்கு அமௌண்ட் வரும். அப்ப இங்க வந்து தனியா ஒதுக்கிருவாங்க. அந்த ஃபண்ட ஒதுக்கிட்டு, மீதி இருக்கக்கூடிய ஃபண்ட்ல வந்து கை வைக்க மாட்டாங்க. அதனால தான் ஒதுக்கம் இங்க கரெக்ட்டா நடக்கிறது. இங்க வந்து ஒதுக்குன ஃபண்ட்ல கரப்ஷன் இருக்கிறதுனால தான் அத பத்தி நம்ம பேச வேணாம். சரி ஓகே. ரூ. 64,873. இது 7த் பே கமிஷன் படி. ஒருவேளை 8த் பே கமிஷன் வருது அப்டின்னா, இதுல எவ்வளவு சார் இன்கிரீஸ் ஆகும் அப்டின்னா, அதாவது நான் சொன்ன மாரி நம்மளோட பேசிக் பே இருக்குல்ல. அதாவது இந்த 35,400ல தான் சேஞ்சஸ் நடக்கும். ஓகே. அப்ப இத பொறுத்தனா மத்ததெல்லாம் கீழ டிஎன்எஸ் அலோவன்ஸ்னா இதுல உள்ளதுல தான பெர்சன்டேஜ் போடும். அப்ப எந்த அளவுக்கு மாறும் அப்டின்னா, நம்மளுடைய சொன்ன அந்த பிட்மென்ட் ஃபேக்டர் அதாவது ஃபேக்டர் இது எப்படி சார் இருக்கும் அப்டின்னா, 1.83லேருந்து 2.46 அதிகபட்சம். ஒவ்வொரு அந்த கிரேடுக்கு தகுந்த மாரி, சர்வீஸ்க்கு தகுந்த மாரி இத பெருக்குவாங்க. இப்போ வந்து இந்த இதோட இப்ப 35,400ஓட நம்ம ஜஸ்ட் 1.83 பெருக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 64,872. இதுல இருந்து பெர்சன்டேஜ் போதுன்னா டிஆர்எஸ் அலவன்ஸ். இதே 2 பாயிண்ட் இதே 2.28 பெருக்குனா 80,712 பாத்துக்கிருங்க. இதே அதிகபட்சமா 2.46 பெருக்குனா ரூ. 87,084. அப்ப மத்ததெல்லாம் சேர்த்து பெர்சன்டேஜ் போட்டு நானே கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். அத சொல்றேன். இப்ப கைக்கு அரவுண்ட் எவ்வளவு சார் வரும்? ஒரு 8 பே கமிஷன் படி நம்ம பார்க்கும்பொழுது, அரவுண்ட் வந்து எவ்வளவு சார் வரும் அப்டின்னா, கிராஸ் அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த டிடக்ஷன்லாம் நீக்குறதுக்கு முன்னாடி, நான் எத பெருக்குற ஃபேக்டர பெருக்குறேன் அப்டின்னா, அந்த 2.46 இத அதிகபட்சம் பெருக்குறோம் அப்டின்னா, 1,17,000த்துல ஆரம்பிச்சு சம்பளம். 1,20,000 வரையும் இருக்கு. ஓகே. இதுல நமக்கு கைக்கு எவ்வளவு வரும்? மத்த டிடக்ஷன்லாம் போக அப்டின்னா, 1,05,000த்துல ஆரம்பிச்சு, 1,08,000 வரை நம்மளுடைய கைக்கு வரும். ஓகே. இது 8த் பே கமிஷன் படி. அப்ப எந்த அளவுக்கு கூடுதுன்னு பாருங்க. அப்ப இது வந்து 8த் பே கமிஷன். 2026ல வந்துரும் உங்களுக்கு. அப்ப பாருங்க, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் மூலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு சேலரி பாருங்க. இத தவிர்த்து குவார்டர்ஸ் உங்களுக்கு குடுத்துருவாங்க. அதுக்கடுத்து வந்து கார் வந்து உங்களுக்கு வந்து செக்ஷன் இன்ஜினியர் ஆயிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு காரும் குடுத்துருவாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மெடிக்கல் அலவன்ஸ் நெறையா இருக்கும் உங்களுக்கு. லீவ் எடுத்துக்கலாம் நெறையா. அதுக்கு அடுத்தபடியா வந்து சொல்லப்போனோம் அப்டின்னா, உங்களுடைய குழந்தைகளனா அதுக்குன்னு ஆஃபர் இருக்கு. அந்த சிபிஎஸ்ல சேர்க்கறதுக்கு. நீங்க வந்து ஒரு ஜோன்ல போடுறாங்க, சவுதர்ன் ஜோன்ல போடுறாங்க அப்டின்னா, நீங்க 3 வருஷம் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து மாத்திருவாங்க. அடுத்த ஜோன் மாத்திருவாங்க. அது ஒத்தி தான் நெகட்டிவே தவிர, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நெறைய பீசஸ் நீங்க போக தான் நாலேட்ஜ் நெறைய கெயின் பண்ணிக்க முடியும். மாத்திருவாங்க. அப்ப அப்படி மாத்தி சாரி அப்படிதான் நான் மாத்தி மாத்தி போய்க்கிட்டு இருக்க மாரியும் இருக்கும். அதான் இந்த பிஆர்ஓ இதெல்லாம் அதெல்லாம் அதிகம் சேஞ்சஸ் இருக்காது. ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து அந்த பார்டர் ஓரியன்டடா தான் வேலை இருக்கு. அப்ப இதுல பாசிட்டிவும் இருக்கு. நெகட்டிவ் இல்ல. ஒரு சிலவங்களுக்கு நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம். ஆனா, இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்டின்னா, அரசாங்கம் ஒரு அரசு அதிகாரிகளுக்கு ஒரு சலுகைகள குடுக்கப் போது அப்டின்னா, முதல் கட்டமாக எத வந்து சேரும் அப்டின்னா, அந்த மத்திய அரசு பணியில இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து சேரும். அதுக்கு அடுத்தபடியா தான் அந்தந்த மாநில அரசுகள்ல ஒர்க் பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு வந்து சேரும். ஒரு பே கமிஷன் முதற்கொண்டு இப்ப
8 பே கமிஷன் போட போறாங்கன்னா, போட்ட உடனே அவங்களுக்கு அந்த மாசமே கிரெடிட் ஆயிரும். ஆனா, இங்கே ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு வர்றதுக்கு டிலே ஆகும். இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பத்தி பேச வேணாம். அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு மரியாதை எஸ்எஸ்சி, ஜேஇ ஆகுறீங்க அப்டின்னா, ஒரு மரியாதையான ஒரு போஸ்டிங். அது நெறையா வந்து நம்ப ஸ்டேட்ல வந்து அவேர்னஸ் அதிகம் இல்ல. ஒரு சில பேர் தான் போயிட்டு இருக்காங்க. அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்க நம்ம ஜோனுக்கு அப்ளை பண்ணி இங்க வர்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. எஸ்எஸ்சி மூலமா கண்டக்ட் பண்ணக்கூடிய மத்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமே சொல்றேன். ரயில்வேலலாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மு முழுக்க முழுக்க நார்த் இண்டியன்ஸ் தான் இங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம நாட்ல வந்து அவேர்னஸ் இல்ல. இப்ப தான் அவேர்னஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்ப எஸ்எஸ்சி, ஜேஇங்கிறது ரொம்ப வந்து ஒரு ஈஸியான சப்ஜெக்ட். இப்ப நீங்க ஜேடியூ எழுதியிருக்கீங்க, ஏஇ எழுதியிருக்கீங்க. அத ஓரளவு ரிவிஷன் பண்ணா போதும். எக்ஸ்ட்ரா ரீசனிங்க்கும், ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் பிராக்டிஸ் பண்ணாத்தையும் போதும். பிராக்டிஸ் ஒத்தி தான் நீங்க பண்ணணும். அதுவும் அந்த அளவுக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்ல. அப்ப நீங்க கண்டிப்பா கொஞ்சம் ஒர்க் போட்டா நீங்க கிளியர் பண்ணிறலாம். இந்த எஸ்எஸ்சி, ஜேஇய பொறுத்தவரை பேப்பர் உனக்கு வெயிட்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க் வந்து ஒரு 50% எடுத்திருக்கும். பாருங்க அப்படியே. அதாவது பேப்பர் 1 பொறுத்தவரை நான் சொன்னேனே, அதாவது ரீசனிங் 50 கொஸ்டின் இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின் இருக்கும். நம்மளுடைய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், சிவில் ஓகே. அது 100 கொஸ்டின் சிவில் இன்ஜினியரிங் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஓகே. அப்ஜெக்டிவ் தான். ஓகே. அ இது வந்து மாத்தணும். ஓகே. மாத்த சொன்னேன் மாத்தலையா? ஓகே. இது அப்ஜெக்டிவ் டைப் தான். இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். ஓகே. அ கொஞ்சம் வந்து இதா இருக்கு. கொஞ்சம் சால்வ் பண்ணி இது பண்ற மாரி இருக்கும். ஆ 300 மார்க்கு 100 கொஸ்டின். இது மேக்ஸிமம் மார்க்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதனால தான் 300 போட்டிருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ். ஒவ்வொன்னுக்கும் 3 மார்க். இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு. இதுலயும் நெகட்டிவ் மார்க் இருக்கு. அப்ப இதான் சிலபஸ் பார்த்துக்கிடுங்க. வேணா சிலபஸோட தனியா உங்களுக்கு அனுப்புறேன். இது ரீசனிங் குடுத்துருக்கோம். ஜெனரல் அவேர்னஸ், சிவில் ரொம்ப கம்மி தான். ஓகே. சிவில் வந்து பேப்பர் 1 ரொம்ப கம்மி தான். நீங்க ஆல்ரெடி ஜேடியூ, ஜேஇ படிச்சிருக்கீங்க ஏஇ படிச்சிருக்கீங்க அப்டின்னா, அதுல உள்ளது தான் இருக்கும். அதுலயும் கம்மியா தான் இருக்கும். பேப்பர் 2க்கான சிலபஸ் இது. அதுக்கடுத்தது பேப்பர் 1 பொறுத்தவர எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா பாருங்க. ஒவ்வொரு வருஷம் 2017 வரையும் இருக்கு. இன்னும் இருக்கு ஆட் பண்ணல இதுல அவங்க. டேபிள் கலர் பெருசா போகுதுன்னு. பில்டிங் மெட்டீரியல்ஸ பொறுத்தவர 2008ல 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 9ல 9 கொஸ்டின், 10ல 16 கொஸ்டின். அப்படியே பாருங்க. 12ல கேட்கவே இல்ல கொஸ்டின. 2013ல 11 கொஸ்டின். அப்படியே பாருங்க. 15 2017. லாஸ்ட் இயர் 18 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன் பில்டிங் மெட்டீரியல்ஸ்ல. 2024ல. எஸ்டிமேஷன் காஸ்டிங்க பொறுத்தவர பாருங்க. அப்ப கொ கொ நீங்க ஒவ்வொரு வருஷம் பாருங்க. இப்ப லாஸ்ட்டா 2017லயே பாருங்களேன். இதுல வெயிட்டேஜ் எதுக்கு போயிருக்கு? சாயில் மெக்கானிக்ஸ்க்கு 32 கொஸ்டின் போயிருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் டார்கெட் பண்ணுவாங்க. அதே வந்து 2016 பார்த்தா, நமக்கு கான்கிரீட் டெக்னாலஜி அதாவது தியரி செக்சர் கான்கிரீட் டெக்னாலஜி. இதுகளுக்கே பாருங்க கிட்டத்தட்ட 22 கொஸ்டின் போயிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து 2014 பார்த்தோம் அப்டின்னா, கான்கிரீட் டெக்னாலஜிக்கு 17 கொஸ்டின் தியரி செக்சர். இதே டார்கெட் பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும் பாருங்க. இங்கேயும் 18, 9. இங்கேயும் 17, 4, 12, 13. இதுல தான் கம்மியா கேட்டிருக்காங்க. ஏன்னா சாயில் மெக்கானிக்ஸ்ல கூட்டிட்டாங்க. 2017ல. லாஸ்ட் இயர் வந்து கான்கிரீட் டெக்னாலஜில நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்ப நீங்க தியரி செக்சர் தியரி ஓரியன்டடாவே தியரி ஆஃப் செக்சர் எமுலேஷன் படிச்சிருப்பீங்க. ஆர்சிசி, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க ஜேடியூல. கான்கிரீட் டெக்னாலஜி, சிமெண்ட் கான்கிரீட், ஃபைன் கிரேட், கோர் செக்ரிகேட் இத பத்தி படிச்சிருப்பீங்க. ஸ்டீல் டிசைன். ரொம்பலாம் உள்ளுக்குள்ள இன் டெப்த்தா போக வேண்டியதில்ல. மேலோட்டமா படிச்சா போதும். பார்த்துக்கிடுங்க. இதான் வெயிட்டேஜ். அப்படியே வேணா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கிறங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து நம்ம வந்து மெட்டீரியல் போட்டுருக்கோம். இந்த மெட்டீரியல் எப்படி குடுத்துருக்கோம் அப்படின்னா, மாடல் டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 9 டெஸ்ட் குடுத்துருக்கோம். இந்த 9 டெஸ்ட்டுமே நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்குற மாரி இருக்காது. வித் ஆன்சர் சால்வ் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து, அத அனாலிசிஸ் பண்ணி ஒவ்வொன்னுக்கும் ஆன்சர் எப்படி வருதுன்னு கொண்டு வந்திருப்போம். இதுல 50 ரீசனிங் இருக்கும், 50 ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும், 100 உங்களுக்கு வந்து இது இருக்கும். அதாவது ஆ சிவில் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின், டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப இது எல்லாமே சால்வ் பண்ணி குடுத்திருப்போம். இது 9 வரையும் சால்வ் பண்ணி குடுத்திருப்போம் நாங்களே ஆன்சர். நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம்னா, அப்படியே பாருங்களேன். எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது இங்க பாருங்க. இப்ப இந்தா இருக்கா? இந்த வென் டயகிராம் குடுத்துருக்காங்களா? இங்க பாருங்க. சால்வ் பண்ணியிருக்காங்க. புரியும்னு நெனைக்கிறேன். எல்லாமே சால்வ் பண்ணியே குடுத்திருப்பாங்க அவங்க. எப்படி வந்து போடணும்? ஒரு ஐடியா இல்ல லைட்டா அப்படின்னா, இது இந்த 9 கொஸ்டின எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நீங்க பார்த்தாவே, ரீசனிங்ல நீங்க 50க்கு 45 கொஸ்டின் போடுற அளவுக்கு ஓரளவுக்கு நாலேட்ஜ் வந்துரும். மீதி 5 கொஸ்டின் எதுல நீங்க தப்பு பண்றீங்கன்னு பார்த்துட்டா, அந்த 5 கொஸ்டின் நீங்க நெட்ல பார்த்தாவே போதும். அப்ப 50க்கு 45 போடுறதுங்கிறது பெரிய விஷயம். இதுல ரீசனிங்ல சொல்றேன். அதே மாரி தான் ஜெனரல் ஸ்டடீஸும் குடுத்துருவேன் பாருங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பாருங்க. இதுக்கு 50 வரையும் ரீசனிங் இருக்கும். 50க்கு அப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ். அதுலயுமே ஆன்சர் குடுத்துருப்போம் நம்ப. ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் நெறைய பார்த்துக்கிடுங்க. இதுல ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து ஒரு மாரி இருக்கும். சயன்ஸ்ல கொஞ்சம் வெயிட்டேஜ் கூட்டுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல வெயிட்டேஜ் கூட்டுவாங்க.
மத்தபடினா 1 கொஸ்டின், 2 கொஸ்டின் தான் வர மாரி இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ் கொஞ்சம் டஃப்பா இருக்க மாரி இருக்கும். ஓகேவா? இருங்க எடுத்துக்கிறேன். பாருங்க. ஜெனரல் அவேர்னஸ். ஜெனரல் அவேர்னஸ பொறுத்தவரை இங்க பாருங்க, ஆன்ஸர் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பான். பார்த்தாவே தெரியும்னு நெனைக்கிறேன். அதுக்கு வந்து சால்வ் பண்ணியிருப்பா. ரீசனிங் பொறுத்த சால்வ் பண்ணா தானே உங்களுக்கு தெரியும். இது டேட்டா தானே ஃபுல்லாவே. ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சிவிலுமே ஹைலைட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இங்க பாருங்க. சிவில் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே. சிவில் வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதே பாருங்க. சிவில் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ் வந்துருச்சா? ஓகே, ஓகே. இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு ரீசனிங்க பத்தி ஒரு ஐடியா இல்லாட்டி கூட, இந்த ஃபர்ஸ்ட் காமிச்ச இத நீங்க கரெக்ட்டா இது பண்ண யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாவே போதும். இது 9 டெஸ்ட் குடுத்துருக்கோம்ல மாடல் டெஸ்ட். இந்த மாடல் டெஸ்ட்டு 9 நீங்க அதிலே ஆன்சர் குடுத்துருப்பாங்க. எப்படி வந்திருக்குன்னு விளக்கம் குடுத்துருப்பாங்க. அத பார்த்தாவே உங்களுக்கு ஓகே. இப்போ 9 மாடல் டெஸ்ட் முடிச்சுட்டேன் சார். அதுக்கடுத்து நான் போட்டு பார்க்கணும்ல சார் எவ்வளோ ஏன்னா பிராக்டிஸ் தானே. 2 மணி நேரத்துல எனக்கு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணணும். அவங்களுக்காண்டி அடுத்து என்ன குடுத்துட்டு போனோம், இதெல்லாம் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்காரு. அடுத்து 9 கொஸ்டின் பிராக்டிஸ் கொஸ்டின் குடுத்துருக்கோம். எல்லாமே நாங்களா எடுத்து செட் பண்ணது தான். இதுல வந்து 50% ப்ரீவியஸ் இயர் இருக்கும். 50% வந்து நாங்க வந்து ஒவ்வொரு இந்த ஆர்.எஸ். அகர்வால் அதுலேருந்து எடுத்து செட் பண்ணியிருப்போம். வெயிட்டேஜ் பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணி செட் பண்ணியிருப்போம். 9 கொஸ்டின் இருக்கும். அப்ப இந்த புக் வேணும்னா நீங்க வாங்கிக்கறலாம். இந்த புக்கோட பிரைஸ் எவ்வளவு அப்டின்னா ரூ. 2127. ரூ. 2127 இந்த புக்கோட பிரைஸ். யாரு வேணும்னா வாங்கிக்கறலாம். இதுலயே வந்து பேப்பர் 1 கம்ப்ளீட்டடா முடிஞ்சிரும். இது பேப்பர் 1க்கான புக் தான். பேப்பர் 1 முடிச்சா தான் நீங்க அடுத்த பேப்பர் 2 போ முடியும். அப்ப பேப்பர் 1 கம்ப்ளீட்டடா முடிஞ்சிரும். யாராருக்குன்னா அந்த புக் தேவைப்படுதோ அவங்க வந்து வாங்கிக்கறலாம். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்பவும் சொல்றேன். நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்டின்னா ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ். ஏன்னா டெக்னிக்கல் சிவில் வந்து உங்க ஓரளவுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க. அது 2லயும் வந்து அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள இதான் இம்பார்ட்டன்ட் அண்டர்லைன் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கணும். மீதி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் 100 கொஸ்டின் நீங்க போட்டுருக்கணும். அப்படிங்கும்போது நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணா தான் உங்களால ஜெயிக்க முடியும். எஸ்எஸ்சிய பத்தி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ போடுறேன்னு சொன்னேன். நெருக்கி சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் சப்போஸ் நான் சொல்றதுக்கு மறந்திருந்தேன் அப்டின்னா, நீங்க என்கிட்ட இண்டிவிஜுவலோட WhatsAppல கேட்டாலும் நான் ரிப்ளை பண்றேன். அடுத்து வந்து நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்றோம் அப்டின்னா, நவம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். கண்டிப்பா ஒன்ஸ் நீங்க வந்து நல்லா படிச்சுட்டீங்க அப்டின்னா, ஜெனரல் கவர்ன்மெண்ட்லயோ, ஸ்டேட் கவர்ன்மெண்ட்லயோ கண்டிப்பா ஒரு போஸ்டிங் கிளியர் பண்ணிறலாம். அதனால வந்து நீங்க படிக்கிறதுக்கு ரெடியா? அப்டிங்கிறது தான் விஷயம். ஆரம்பிக்கிறது நீங்க வந்து ஒழுங்கா ஆரம்பிக்கல அப்டின்னா, அடுத்த முடிவும் அப்படிதான் இருக்கும். அதனால தொடக்கம் நல்லதா இருக்கணும். அப்ப கரெக்ட்டான பாதையில நீங்க போகணும். கண்டிப்பா நம்ம இன்ஸ்டிடியூட் மூலமா கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கோர்ஸோட டெமோ வீடியோனா YouTubeல அப்லோட் பண்ணியிருக்கோம். அத நீங்க பார்த்தாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணலாமா, ஜாயின் பண்ண வேணாமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கிறலாம். கிளாஸஸ் வந்து காலைல 5 மணிக்கு இருக்கும். நைட் 8 மணிக்கு இருக்கும். 2 மணி நேரம் கிளாஸ் டியூரேஷன் இருக்கும். காலைல 5 டூ 7 நைட் வந்து 8 டூ 10 இருக்கும். இத யூஸ் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பா இந்த வருஷம் 2025 இல்லாட்டி விட 2026 உங்களுடைய அரசு கனவு நினைவாகறதுக்கு நம்ம சிவில் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன் குருகுலம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கும்னு நம்புறேன். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச சிவில் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடியவங்களுக்கு இத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. அடுத்து ஆர்ஆர்பி ஜேஇ பத்தி நான் போடுறேன். இன்னும் வந்து நெறைய பேர் கேட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி ஏஇ பத்தி குடுங்க சார். ஜேடியு ஜேஇக்கு குடுத்த மாரி டிஎன்பிஎஸ்சி ஏஇ குடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆர்ஆர்பி ஜேஇ, டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு பத்தி நான் அடுத்து வந்து நான் ஒரு வீடியோ டீட்டெயில்டா போடுறேன். இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ.